ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரியை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பேசாமல் வீடியோ கூட போயிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவும் நம்ம சொல்கிறது தான், ஒரு பக்கம் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. அதே போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் உங்களுடைய பிரெயினில் ஒரு இமேஜ் அப்படின்றத பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றது கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பையன் இருக்கிறாங்க. இந்த பையனுடைய வேலை என்னன்னா விவசாயம் செய்கிறது தான். இவன் விவசாயம் செஞ்சு தான் இவனுடைய அன்றாட தேவைகளை இவன் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வரான். இவனுக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குதுங்க. இந்த விலங்குகளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த விலங்குகளை கூட்டிகிட்டு வந்து அதுக்கான உதவிகளை, அதாவது மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு அது காயம் மாறினதுக்கு அப்புறம் இதை கொண்டு போயிட்டு இவன் என்ன செய்வானா காட்டுக்குள்ளேயே விட்டுருவான். இது மாதிரி நிறைய சேவைகள் அப்படின்றத இவன் நிறைய விலங்குகளுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் நிறையா விலங்குகள் இவனை பார்த்தாலே பாசமாக பழக ஆரம்பிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, அதுக்கு வைத்தியம் பார்க்கறது, இல்லை அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுறான். இவன் எங்கே போனாலுமே இவன் பின்னாடி பார்த்திங்கன்னா நாய்கள் கூட்டம் அப்படின்றது அப்படி போகும். அந்த அளவுக்கு பாசமாக இவன் எல்லா விலங்குகள்கிட்டையுமே பழகுவாங்க. இப்படி ஒரு நாள் இவனுடைய காட்டில் இவன் விவசாயம் செஞ்சுட்ருக்கக்குள்ள ஒரு பாம்புக்கு அடிபட்டுருதுங்க. அடிபட்ட உடனே அந்த பாம்பை பார்த்த உடனே இவன் ஒரு கட்டம் பயப்படுறான். அந்த பாம்பு ஏதாவது நம்மளை செஞ்சிருமா அப்படின்ற மாதிரி. இன்னொரு கட்டம் என்னென்னா, ஐயோ பாவம், அதை இப்படியே விட்டால் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை இவன் என்ன செய்கிறான்னா எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு மருத்துவரிடம் கொடுத்து இதுக்கான உதவிகளை அப்படின்றத பண்ணுறான். அதாவது மருத்துவ உதவி, காயம்பட்டம் இடத்துக்கு இவன் மருந்து போடுறது, அந்த காயத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதற்கு அடுத்தது இந்த பாம்பை காட்டில் விடுறதுக்காக போகிறான். ஆனால் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கிறதுனால அந்த பாம்பால் காட்டில் சர்வே பண்ண முடியாது. அப்படின்றதுனால இவன் என்ன செய்கிறான்னா அந்த பாம்பை தன்னுடைய வீட்டுக்கு தன் கூடவே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புக்கு நிறைய உணவுகள் அப்படின்றத கொடுக்குறான். நிறைய நல்லா கவனிச்சிக்கிறான். அந்த பாம்பும் இவன் கூட ஓரளவுக்கு போக 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 இவன் கூட நல்லா பழகவும் ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த பாம்பையும் இவன் பத்திரமா பார்த்துக்கிறான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு திருமணமும் ஆயிடுதுங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவி தான் இந்த விலங்குகளுக்கு உணவு வைக்கிறது எல்லாமே வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அங்கே இருக்கிற பறவைக்கு வைக்கிறாங்க, அங்கே இருக்கிற நாய்க்கு வைக்கிறாங்க, அங்கே இருக்கிற பூனைக்கு வைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே உணவு அப்படின்றது வைக்கிறாங்க. ஆனால் இந்த பாம்பு கிட்ட மட்டும் இவங்க போக மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு பயம், என்னடா இந்த பாம்பு கிட்ட போனால் நம்மளை கொத்திடுமோ அப்படின்ற மாதிரி. அதனால் இவங்க பாம்புக்கு உணவு வைக்க மாட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் அந்த பாம்பு அப்படின்றது உணவே இல்லாமல் தான் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும். அப்போ சாயந்தரம் இவன் வரக்குள்ள மனைவிக்கிட்ட சத்தம் போடுவான், ஏன் அந்த பாம்புக்கு நீ உணவு வைக்கலாம்ல, தூரமாக இருந்தாலும் நீ வைக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து நீங்கள் எந்த விலங்கை வேணால் வீட்டில் எடுத்து வளர்த்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த பாம்பை மட்டும் காட்டுக்குள்ளே விட்டுருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. இதை கேட்ட கணவனுக்கு கோபம், எப்படி நீ இப்படி சொல்லலாம், அதுவே வாயிலா ஜீவன், அது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அதை நான் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு உடம்பு நல்லதுக்கு அப்போ தான் நான் விடுவேன், இப்போ என்னால் கொண்டு போய் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிட்றான். அப்போ கத்த ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் இவனுக்கு சரி, அவள் சொல்கிறதுலேயும் பயம் இருக்குதுன்னு சொல்கிறா, அதில் ஒரு வாஸ்தவம் தானே அப்படின்ற மாதிரி இந்த பாம்புக்கிட்ட இவன் என்ன பண்ணுறான்னா இவளை பழக விடுறான். அதாவது அவனுடைய மனைவியை பாம்புக்கிட்ட பழக விட்டு அதை தொட வச்சு கிட்ட நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல சொல்ல அந்த பாம்பும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனைவி கூட நல்ல சந்தோஷமாக பழக ஆரம்பிக்குது. அதுவும் விளையாட ஆரம்பிக்குது. அதுக்கு இப்போ கரெக்டாக இவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா உணவு அப்படின்றத கரெக்டான நேரத்துக்கு இவங்க வச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு பழக்கம் அப்படின்னா அந்த பாம்பு கூட பாம்பு இவங்களை சுற்றி இவங்க கூட விளாண்டுக்கிட்டே இருக்கும். அதாவது இவங்க கூட படுத்துக்குமா அந்த பாம்பு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பழக்கமான உடனே இவங்களுக்கு சந்தோஷம், கணவனுக்கும் சந்தோஷம், பரவாயில்ல நம்ம மனைவி இதை கொண்டு போய் விட சொன்னால். ஆனால் இப்போ நம்ம பாம்பு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறா, நம்ம இன்னும் சரியாகலை, ஒருவேளை இதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு கட்டம் போயிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு இவனுடைய மனைவி காணும். எங்கே போனாங்கன்னே தெரியல, எதுவுமே சொல்லலை. இவங்க மனைவி காணாமல் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு அதிலிருந்து சாப்பிட்றதே கிடையாதுங்க. அது சோகமாயிடுச்சு. ரொம்ப சோகமாகி அதுவும் ஒரு மாதிரி போயிடுச்சு. எங்கேயாவது போய் மூலையில் படுத்துக்கிறது, எதுவுமே சாப்பிடாம ரொம்ப கஷ்டமாக அந்த பாம்பை பார்க்கக்குள்ளே இருக்குது. இவனும் இவனோட மனைவியை எங்கெங்கேயோலாம் தேடுறான், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவன் காவல் நிலையத்துக்கு போய்ட்டு புகார் அப்படின்றத கொடுத்துட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இவனுக்கும் சோகம். இவன் ஏன்னா மனைவியை பிரிஞ்சு இருக்கிறமே அப்படின்ற மாதிரி, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, கோச்சிட்டு போயிருந்தாங்களானோ, இங்கே போயிருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்படி இப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம
வந்துட்டு எங்கே போனாங்கன்னே தெரியாமல் எப்படா நம்ம வந்துட்டு நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இந்த பாம்பு இப்படியே வந்துட்டு நாட்களும் போயிடுதுங்க. அதாவது ஒரு 5-6 மாதம் அப்படின்றது போயிடுது. அந்த சமயத்தில் இந்த பாம்பு வந்துட்டு இவன்கிட்ட ரொம்ப பாசமாக பழக ஆரம்பிக்குது. அதாவது இவன்கிட்ட வர்றது, சாப்பாட்டுக்காக இவன்கிட்ட வர்றது, இது போன்ற செயல்கள் எல்லாமே அந்த பாம்பு அப்படின்றது செய்ய ஆரம்பிக்குதுங்க. அப்போ தன்னுடைய மனைவி கடைசி அந்த நாள் காணாம போகிறதுக்கு அந்த நாளைக்கு முன்னாடி நம்ம பாம்பை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்துட்டு பாசம் அந்த பாம்பு மேலே. ஏன்னா மனைவி பாசமாக இருந்தால அதனால் இவனுக்கும் அந்த பாம்பு மேலே இன்னும் வந்துட்டு அதிகமான பாசம் அப்படின்றது வருது. அப்புறம் இந்த பாம்பை வந்துட்டு தடவி கொடுக்கறது, பாம்பு கூட வந்துட்டு இவனும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அதுக்கு உணவு வைக்கிறது இப்படியே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மறுபடியும் சாப்பிட்றத நிறுத்திடுச்சுங்க. ஏன்னே தெரியல. இவனும் வந்துட்டு சாப்பாடு கொடுத்து பார்க்குறான், சாப்பிடவே மாட்டேங்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா இவன் கூட மட்டும் நல்லா படுத்துக்குது. படுத்து இவன் கூடையே தான் படுத்துருக்குது. இவன் எங்கே போனாலும் இவனை விடுறதில்ல. இவன் கூடையே வருது, இவன் கூடையே படுத்துக்குது. எல்லா வேலைகளையுமே வந்துட்டு அந்த பாம்பு இவன் கூட மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்படியே விட்டால் பாம்பு செத்து போயிடுமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய வண்டி, ஏன்னா பாம்பு வந்து மலை பாம்பு அப்படின்னு தான் நல்லா பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணான்னா ஒரு வண்டியில் போட்டு இவன் அந்த பாம்பை மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். மருத்துவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த பாம்புக்கு எதுவுமே இல்லைப்பா, இதனுடைய வாலில் ஏற்பட்ட காயம் கூட வந்துட்டு ஆறிடுச்சு, இதுக்கெல்லாம் எந்த வித வந்துட்டு உடம்பு சரியில்லாமலாம் போகலை அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ வந்துட்டு இவன் சொல்கிறான், இல்லை இது ரொம்ப வந்துட்டு சோர்வாக என் கூடயே படுத்துக்குது, என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்குது, சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அப்போ இதை கேட்ட டாக்டர் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிட்டாரு. என்னது இது உன் கூட படுத்துக்குதா, சாப்பிடவே மாட்டேங்குதா, தயவு செய்து இந்த பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீ காட்டில் விட்டுருப்பா, இந்த பாம்பு வச்சிருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, என் மனைவி அவ்வளோ வந்துட்டு பார்த்துட்டு இருந்த பாம்புங்க இது, அவள் காணா போகிற வரைக்கும் இந்த பாம்பு அவ கூட தாங்க இருந்தது அப்படின்னு வந்துட்டு இவன் டாக்டர்கிட்ட சொல்கிறான். அப்போ உடனே அவர் வந்துட்டு, என்னது உன் மனைவியை காணுமா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க, நாங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்ல. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இந்த பாம்பு உன் கூட படுக்கிறது எல்லாமே எதுக்காகனா உன்னை வந்துட்டு முழுங்கிறதுக்காக தான்ப்பா உன் கூட படுக்குது. அதாவது நீ எத்தனை அடி ஹைட் இருக்கிற, உன்னை எப்படி முழுங்கிறது அப்படின்றதுக்காக வாட்டம் பார்க்கறதுக்கு தாம்மா இந்த பாம்பு உன் கூட அவ்வளோ தூரம் படுத்துருக்குது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, உன் மனைவி காணா போயிருக்க மாட்டாங்க, ஒருவேளை இந்த பாம்பு தான் அவங்கள விழுங்கியிருக்கணும்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்ல. இவனுக்கு கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது, அதிர்ச்சி ஆகுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப வந்துட்டு பயந்து இவன் என்ன பண்ணுறான்னா இந்த பாம்பை தூக்கிட்டு போய் வந்து காட்டுக்குள்ளே விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பாம்பு சாப்பிட்டு வந்துட்டு கழிவுதவாகும் இல்லைங்களா, அதை போய் பார்க்கக்கூட அதில் வெறும் எலும்பாகவே இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து இவன் கதறான் தன்னுடைய மனைவியை நினச்சி. இந்த கதை எந்த அளவுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் ஃபன்னியாக இருந்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாலும் நம்மள நிறைய பேர் இப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக நமக்கு அவங்கள பிடிக்காது, இல்லை அவங்க ஆக மாட்டாங்க, ஏற்கனவே அவங்க நமக்கு வந்து துரோகம் செஞ்சுருக்கிறாங்க, இவங்களால நமக்கு ஆபத்து இருக்குது, இல்லை இந்த விஷயத்தில் கெட்டது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த ஒரு வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்றாவது ஒரு நாள் அது நம்மளை அழிச்சிடும் அப்படின்றது தெரிஞ்சும் இது போன்ற தவறுகளை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த நபர் பார்த்தீங்கன்னா பாம்பை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டான். இப்போ அவன் தப்பிச்சிட்டான். நமக்குள்ளே வந்துட்டு நிறையா பேர் இந்த பாம்பை கூடயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த கதை எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கம், நல்லவங்க கூட பழக்க வழக்கம் இல்லை, சேர்க்கணும் இல்லை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கம் இருக்குது, குடிக்கிறீங்க அப்படின்றது கூட இதை எடுத்துக்கலாம். இது என்றாவது ஒரு நாள் நம்மளை அழிக்கிறதுக்காக ரெடியாக நம்ம கூடயே இருக்கிற விஷயம். எப்போவுமே சரி, சூதானமாக இருந்துக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியில்